லைட்டை ஆஃப் பண்ண பிறகு தான் கல் முள் வந்தது அப்படின்னு சொன்னார். ஆனால் இபி என்ன அப்போ லைட்டை ஆஃப் பண்ணாங்கங்கிறது ஒரு சீரியஸான கரண்ட் கட்டுங்கிறது அங்கே சொல்லப்படுறது சீரியஸான பிரச்சனை. அப்போ அது இல்லைன்னு இபி சொல்லணுமா வேண்டாமா? ஆணையத்து முன்னால் சொல்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சாதாரணமாக நம்மளை மாதிரி இருக்கிற ஆட்கள் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு விஜய் பேசும்போது அது கரண்ட் ஆஃப் பண்ணிருச்சு அப்படின்னு நாம் நினைக்கிறத அது கிளாரிஃபை பண்ணணுமா இல்லையா? இதை கிளாரிஃபை இபி பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்போமா மாட்டோமா? இது ஒன்று. ரெண்டாவது திரு விஜய் அவர்களுடைய பேச்சு உண்மையிலே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு தலைவராக இருக்க வேண்டியதில்லை, ஒரு ஒரு மெச்சூர்டு லீடர்ஷிப் இல்லை ஆக்சுவல். ஏனால் அப்படி சொல்கிறீங்க? லைட்டு போட்டு விளையாடுறது உங்களுக்கு தெரியுது போகிற இடத்துலலாம். எத்தனை நாள் அவர் ஷூட்டிங்க்கு லேட்டாக போயிருப்பார். திட்டமிட்டு நீங்கள் லேட்டாக போகிறீங்க. நீங்கள் உங்கள் தொண்டர்களை காக்க வைக்கிறது 8 மணி நேரம் காக்க வச்சுட்டு போங்க. உங்களுக்காக வந்திருக்காங்க, அவங்கள பட்டினி போடுறீங்க, தண்ணி இல்லாமல் கொடுக்குறீங்க, அது உங்கள் இஷ்டம். எனக்கே இன்றைக்கி அவர் செந்தில் பாலாஜி பேட்டியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வாட்டர் பாட்டில் கூட இங்கே கீழே அந்த சதுரி காலனிகள் நிறைய இருந்துச்சு, ஆனால் வாட்டர் பாட்டில் இல்லை. அப்போது ஒரு 8 மணி நேரம் நின்றவங்க என்ன ஆனாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு மற்றதுக்கு என்ன ஆனாங்கங்கிற கேள்வி இருக்குது.